தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட புதூர் பேரூராட்சியை சேர்ந்த துணைத் தலைவரான திமுகவைச் சேர்ந்த ஹக்கீமால் பானு மகேந்திரன், அதிமுகவைச் சேர்ந்த ஹரிஹரன், பிஜேபி சங்கரம்மாள், சுயேட்சை ரமீசா ராமசாமி ஆகியோர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரை நேரில் சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதூர் பேரூராட்சிக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்பு செயல் அலுவலராக சுதா என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 2 வருடங்களாக பேரூராட்சியில் நடைபெற்ற ஊழலை மறைத்து சென்று கொண்டிருந்த நிலையில், தற்போது புதிதாக பொறுப்பேற்ற செயல் அலுவலர் அதற்கு மாறாக அரசு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நிர்வாகத்தினை செயல்படுத்தி வருகிறார். இது தவிர ஊழலுக்கு துணை நிற்க மாட்டேன் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை புதூர் பேரூராட்சியில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவரை மீண்டும் புதூர் பேரூராட்சி செயல் அலுவலராக பணியாற்ற ஆணை பிறப்பித்து அரசு நல திட்டங்களையும் மக்கள் பெற்று பயனடைய வழிவகை செய்திட வேண்டும். கடந்த 20 நாட்களில் 15 வார்டு மக்களுக்கும் அடிப்படை தேவையான குடிநீர், சுகாதாரம், மின்விளக்கு உள்ளிட்ட தேவைகளை கள ஆய்வு செய்து கொடுத்து பேரூராட்சியின் அனைத்து சமுதாய மக்கள் நன்மதிப்பை பெற்ற செயல் அலுவலர் சுதாவை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளனர். மேலும் புதூர் பேரூராட்சி தலைவராகவும், செங்கோட்டை ஒன்றிய திமுக செயலாளராகவும் பதவி வகித்து வரும் ரவிசங்கருக்கு சாதகமாக பேரூராட்சி செயல் அலுவலர் சுதா செயல்படாதனாலேயே தனது செல்வாக்கை பயன்படுத்தி ரவிசங்கர் பேரூராட்சி செயலை இடமாற்றம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்.